தீபக் சிம்ஷிதா கேஸ் இந்த இஷ்யூல ஃபேக்கான அலிகேஷன் ஆனது அவர் மேல வைக்கப்பட்டிருக்கா. இந்த ஒரு கேஸ்ல தீபக் சிம்ஷிதா இவங்க ரெண்டு பேர்ல யாரு விக்டிம்? சிம்ஷிதா அவங்க ஃபேமஸ் ஆவதற்காக தான் இந்த ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணி இருந்தாங்களா, இல்ல அவங்க உண்மையா இன்னோசென்ட்டா? தீபக் மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன் ஆனது வைக்கப்பட்டிருக்குன்னு சோஷியல் மீடியாஸ்ல இருந்து அவங்க ஃபேமிலிஸ் வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த ஒரு வைரல் வீடியோ தீபக்ன்ற ஒரு பர்சனுடைய உயிரையே எடுத்திருக்கு. இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். தீபக் அண்ட் சிம்ஷிதா கேரளா கோழிக்கோட்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டென்ஷனலாக தீபக் சிம்ஷிதா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்ற ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ 20 lakhs வியூவை ரீச் பண்ணியிருந்துச்சு. இதை பார்த்த தீபக் அவரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த ஒரு இஷ்யூவானது சோஷியல் மீடியால டிபேட்டாவே ஆகிடுச்சு. தீபக் மேலதான் தப்புன்னு சொன்ன மக்கள் இப்போ சிம்ஷிதா பண்ணதுதான் தப்புன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இஷ்யூவை அடுத்து கேரளாவில் சிம்ஷிதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டும்ன்றதையுமே சோஷியல் மீடியால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. தீபக்குடைய ஃபேமிலி என்னுடைய பையன் எந்த ஒரு தப்பையும் பண்ணியிருக்க மாட்டாரு, சிம்ஷிதா அவங்க தான் தப்பான ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அவங்க போலீஸ் கமிஷனர்ல இருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்குமே போயிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ்க்கான ஆக்ஷனை போலீஸ் எடுத்திருந்தாங்க. சிம்ஷிதா அவங்க வீட்டுல இல்ல, தலைமறைவாகி இருந்தாங்க. அவங்களுடைய போன் மட்டும் வீட்டுல இருந்திருக்கு. அந்த போனை கஸ்டடியில எடுத்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த போன்ல இருந்த வீடியோஸை அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்களா, இல்லை அது மேனிப்புலேஷனா, இல்லை பொய்யா ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றதுக்காக அந்த ஒரு ஃபோனையுமே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நார்த் ஜோன் டிஐசி விசாரணையை பண்ணிட்டு 1 வீக்கில் இந்த கேஸை பற்றின ரிப்போர்ட்டை சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிம்ஷிதா அவங்க வீட்லேயே இல்லாமல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிம்ஷிதா அவங்க எங்கன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்திருக்காங்க. சிம்ஷிதாவை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. 35-year old woman இவங்க இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இவங்க போட்ட அந்த ஒரு வீடியோவானது வைரல் ஆகி ஒருத்தருடைய உயிரை எடுத்திருக்கு. இவங்களை விசாரிப்பதற்காக தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை. இவங்க குற்றவாளியா விக்டிமான்னு கோர்ட் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மண்டே போலீஸ் இந்த ஒரு கேஸை ரிஜிஸ்டர் பண்றாங்க. வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் சிம்ஷிதா ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்க. இவங்களை கஸ்டடியில எடுத்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க 14 டேஸ்க்கு. அது மட்டும் இல்லாம மருத்துவ பரிசோதனைக்காக கோயிலாண்டி மருத்துவமனை தாலுகாவில் இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ்லயே சிம்ஷிதாவுக்கு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தி இருக்காங்க. குன்னமங்கலம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பாஜக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் அந்த ஒரு மருத்துவ கல்லூரி முன்னாடி கூடி இருந்தாங்க. பொலிட்டிக்கலா காவல்துறையினர் இவங்களை கைது செஞ்சது ஏன் இவ்வளவு லேட்டா பண்ணியிருந்தாங்கன்றதையுமே அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்ஷிதா அவங்களை கைது பண்ணி போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போகாம ஒரு தனியார் வாகனத்துல கூட்டிட்டு போயிருக்காங்க. சிம்ஷிதா அவங்கள ஏன் போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போகல, ஒரு பிரைவேட்டான ஒரு வெஹிக்கல்ல கூட்டிட்டு போவதற்கான ரீசன் என்னன்றதையுமே அவங்க சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்களுமே போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க. இந்த ஒரு கேஸ்ல போலீஸ் சிம்ஷிதாவை ப்ரொடெக்ட் பண்றாங்களான்ற ஒரு கேள்வியுமே பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வச்சிருக்காங்க. போலீஸுடைய யூனிஃபார்ம் ஆனது சேஞ்ச் ஆகி இருக்கு. சிம்ஷிதா அவங்க புர்காவில் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பிரைவேட் கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் ஆனது கொடுக்கப்படுதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வச்சிருக்காங்க. தீபக்குடைய உயிரானது போனதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்ன்ற ஹேஷ்டாக் ஆனது சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சிம்ஷிதா அவங்க ஃபாரின் போயிட்டாங்கன்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா சிம்ஷிதா ரிலேட்டிவ்ஸ் ஹோம்ல தான் இருந்திருக்காங்க. பிஜேபி போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐடி ஆக்ட்ல கேஸ எடுங்கன்னு யூத் காங்கிரஸ்மே ஜெயில சரவுண்ட் பண்ணி இருந்திருக்காங்க.
DYFI இவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறாங்கன்றத அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காங்க. சிபிஐ பண்ணையன் தீபக்குடைய ஃபேமிலியை மீட் பண்ணி அவர் ஆதரவை அளிச்சிருக்காரு. இவங்களுக்காக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுன்றதையுமே தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு கேஸ்ல ஷின்சிதா அவங்க ஃபால்ஸ் அக்யூசியேஷன் ஆனது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கான ஒரு டிஃபமேஷன் அண்ட் ஐடி ஆக்ட் பேஸ்ல கேஸை எடுப்பாங்க. பிக் லெசன் ஃபார் சொசைட்டினே சொல்லலாம். சோஷியல் மீடியாஸ்ல என்னனாலும் அப்லோட் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் ஆனது அவங்களுடைய லைஃபே இப்போ ஸ்பாயில் ஆகியிருக்கு. பப்ளிக் உடைய ப்ரெஷர் பிளஸ் லாவுடைய ப்ரெஷர் இது எல்லாமே சேர்ந்து போலீஸை இப்போ ப்ரெஷர்ல ஆக்கியிருக்கு. இந்த ஒரு கேஸ்ல இருந்து we need to prevent next தீபக். இந்த மாதிரியான இஷ்யூஸ் மூலமாக இன்னொரு தீபக்கை நம்ம இழந்துடக்கூடாது. எந்த ஒரு விஷயமானது ஃபேக்டா இருக்கு அது உண்மையான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலுமே நம்பணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை மாத்திட்டு அந்த ஒரு விஷயம் உண்மையா நடந்திருக்கான்றத தீரா விசாரிச்சுட்டு அதுக்கான கமெண்ட்டை ஒப்பீனியனை நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஷேர் பண்ணணும். இந்த டிஜிட்டல் ஏஜ்ல ஒரு பர்சனை ட்ரோல் பண்றதுமே சோஷியல் மீடியாவை தான் இருக்கு. அதுக்கான ஜஸ்டிஸ் வேணும்ன்றதுக்காகவுமே மக்கள் அவங்களுடைய குரலை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் அவருக்கான ஜஸ்டிஸ் ஆனது வழங்கப்படணும். ஷின்சிதா அவங்க உண்மையா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்களா இல்ல ஃபால்ஸ் அக்யூசியேஷன் ஆனது அவர் மேல வைக்கப்பட்டிருக்கான்றத போலீஸ் விசாரணையில கோர்ட் மூலமாக தெரிய வரும். அண்ட் அது வரைக்குமே வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அவங்களையுமே குற்றவாளின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான பதில கோர்ட் தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் மூலமாக ஜஸ்டிஸ் ஃபார் தீபக்னு இருந்தாலுமே இனிமே வருகின்ற அடுத்த ஒரு தீபக்கை நம்ம இழந்துடக்கூடாது. we need to prevent next தீபக் ஆல்சோ. இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் நடக்கும் பொழுது பெண்கள் ஆண்கள்னு இல்லாம யாரு என்ன சொன்னாலும் நம்பாம அந்த ஒரு விஷயத்தை விசாரிக்கணும். பெண்கள் சொல்லிட்டாலே அது கரெக்டாக தான் இருக்கும். அவங்க ஒரு குற்றத்தை வச்சாலே ஆண்கள் இதை பண்ணியிருப்பாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் செட் ஆனது இந்த சொசைட்டியில் மாறணும். இந்த ஒரு இஷ்யூ ஆனது இங்கேன்னு மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ்ன்னு எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. விமனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த லாஸ் எல்லாமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாமே இருக்கு. ரூமர்ஸ் ஃபேக்கான ஒரு அக்யூசேஷன் இதெல்லாம் இல்லாம உண்மையா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றத விசாரிக்காம யாருக்குமே தெரியாது. இன்னொருத்தவங்க மேல தப்பா பழி போட்டு அவங்களுடைய ரெப்யூட்டேஷனுமே அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடாது. சொசைட்டில ஒரு சில ஆண்கள் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அண்ட் அதனால எல்லாருமே அந்த மாதிரி தானே நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்காம இருக்க நம்மளுடைய ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும். அண்ட் சோஷியல் மீடியாஸ்ல இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது, வைரல் ஆகுது. அதோடைய எஃபெக்ட் ஆனது மிகப்பெரிய அளவில் மாறிட்டு இருக்கு. அண்ட் நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸோ நெகட்டிவா ட்ரோல் பண்றதுன்னு இல்லாம உண்மையா என்ன நடந்ததுன்னு நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் நல்லதா இருக்கும். அண்ட் அந்த ஒரு பொறுப்பானது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருக்கு. இந்த ஒரு இஷ்யூல உண்மையா என்ன நடந்தது, யார் இதுல விக்டிம்ன்ற விஷயமானது போலீஸ் விசாரிச்சு கோர்ட்ல கண்டிப்பா உண்மையானது வெளியே வரும்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். போலீஸ் ஷின்சிதாவை பர்சனலான ஒரு வெஹிக்கல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் ஆனது கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாவும் சோசியல் மீடியாஸ்ல மக்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூல போலீஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இது ப்ரொடெக்ஷனுக்காக பண்றாங்களா இல்ல இந்த இஷ்யூ ஆனது இன்னும் கிளாஷ் ஆகாம இருப்பதற்காக போலீஸ் இப்படி கூட்டிட்டு போயிருக்காங்களா? அண்ட் இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.